ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா, நாம ஒரு தொழில் செய்யறோம். அந்த தொழில் மூலம் வருமானம். நம்ம ஜாதகம் பார்க்குறோம், ஒருத்தர் விவசாயம் பண்றாங்க, ஒருத்தர் தேவத்தை பயிராங்க, ஒருத்தர் அரசு வேலை இருக்காங்க. இப்படி ஏதோ ஒரு வேலை செய்யணும். மனுஷன் ஒரு வேலை செய்யணும். உத்தியோகம் புருஷ லட்சம்னு சொல்லுவாங்க. அப்ப ஒரு தொழில் அல்லது வேலையில பிரச்சனை இருக்கு, அது நல்லா சிறப்பா போகணும்னு நினைச்சோம்னா அதுக்கு இன்னைக்கு சொல்யூஷன், சூப்பரான சொல்யூஷன் ஐயா சொல்ல போறாரு. தொழிலில் வெற்றி அடைய அற்புதமான தாந்திரிக பரிகாரங்களை பத்தி பேச இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றோம். கரகோஷம் பார்ப்போம். சிறப்பா நல்லா கவனியா வச்சுக்கோங்க. இந்த வராகிமிகர் ஜோதிட மையத்தின் ஆசிரியர் திரு ஏழுமலை அவர்களுக்கும் மற்றும் பொறுப்பாளர்கள் சின்னசேலம் சீனிவாசன் ஐயா அவர்கள், வெள்ளையன் ஐயா அவர்கள், இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட சாம்பாங்கள், பெரியோர்கள், அன்பர்கள், நண்பர்கள், இன்னும் புதிதாக வந்து கொடுக்கிற மாணவர்கள் அனைவருக்கும் இந்த வராகிமிகர் ஜோதிட மையத்தின் சார்பாக ஒரு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வராகிமிகர் ஜோதிட பயிற்சி மையத்தினுடைய அனைத்து ஜோதிட நல்ல உள்ளங்களுக்கும் இந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய தலைப்பு தொழில் ரகசியங்கள். ஒரு ஜோதிடம் செய்யலை, இல்லை வேற எதுவும் செய்யலைனாலும் இந்த தொழிலை வந்து எப்படி நம்ம விரிவுபடுத்தி நம்ம இந்த தொழில் மூலயமா வருமானத்தை பெற்றுக்கணும் அப்படின்ற ஒரு தாந்திரிக முறையை தான் இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த தொழில் ரகசியங்கள் அப்படின்றதுல வந்து எல்லாருடைய ஜாதகத்திலும் இந்த தொழில் வருமானம் என்ற இடம் 2ஆம் இடம், 10ஆம் இடம் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த 2ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து இருந்தாலும் நல்ல வருமானம் வரும். இருந்தாலும் ஐயா எங்களுக்கு 2ஆம் ஆதி வந்து கெட்டு இருக்குது, 10ஆம் இடம் கெட்டு இருக்குதுன்னு சொன்னா கூட அந்த 2ஆம் இடத்து காரகத்துவத்தையும் அந்த 10ஆம் இடத்தினுடைய காரகத்துவத்தையும் எடுத்து நீங்க அதை தலையை சுற்றி அந்தந்த நாள்ல அந்தந்த ஓரையில, இப்ப சுக்கிரன் இருக்கிறாருன்னா, சுக்கிரன் வந்து கெட்டு இருக்கிறாருன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த காரகத்துவத்தினுடைய மொச்சக்கொட்டையை எடுத்து தலையை சுத்தி சுக்கிர ஓரையில ரோடுல போடுங்க. இந்த மாதிரி ரோட்ல போட்டு அது வந்து நொறும் போது அந்த காரகத்துவம் வந்து நமக்கு ஒரு நல்ல வேலையை செய்ய சொல்லும். இந்த மாதிரி 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி நல்ல நிலையில இருந்தாலும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க உங்க மகாலட்சுமி படம் வாங்கி அதுக்கு மல்லிகைப்பூ சாத்தி ஓம் சுக்கராய நமக அப்படின்றத சொல்லி நீங்க இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணின்னு இருக்கும் போதும் இந்த வருமானம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இப்ப பொதுவா வருமானம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு அலுவலகத்தை போய் உட்கார்ந்துருக்கிறோம், யாருமே வரமாட்டாங்க, ஏன்னா இது இன்னைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க அமைந்திருக்கிற இடத்த முதல்ல யோசனை பண்ணணும். இப்ப ஒரு ஒரு ஆபீஸ்லயும் பொதுவா எல்லா அலுவலர்களும் நீங்க உட்கார வேண்டிய இடம் வடக்கு கிழக்கு திசையை நோக்கி மட்டுமே அமரணும். இதெல்லாம் புரிஞ்சுங்க. ஒவ்வொரு அலுவலகத்திலையும் கிழக்க பார்த்து அமர்ந்திருக்கணும், வடக்க பார்த்து அமர்ந்திருக்கணும். நாம பாட்டிங்க வந்து நம்ம முகத்தை பார்த்து உட்காரலாம், முன்னால பார்த்து உட்காரலாம், அவங்களுக்கு நம்ம ஜோதிடம் சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த திசைக்கு தகுந்த மாதிரி முதல்ல அமைஞ்சு உங்க டேபிள்ல ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து, சார் எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி வைக்காதீங்க, அது திஷ்டி கிடையாது. ஏன்னா அதுக்கு பேரு ராஜகனி. அந்த கனியை யார் ஒருத்தர் கட் பண்றீங்களோ அப்பயே அது உயிர் செத்து போச்சு. அதுக்கு பின்னாடி நீ மஞ்சள் தடவி மஞ்சள் சகப்பு தடவை வைக்கிறது அவளோட சாத்விகம் இல்லை. ஒரு எலுமிச்சம் பழத்தை ஒரு பாட்டில்ல சின்ன ஒரு டம்ளர்ல தண்ணியை போட்டு, இங்க கருப்பு கலர்ல இல்ல சகப்பு கலர்ல அந்த மாதிரி நீங்க எழுதி வைக்கும் போது அந்த கண் திஷ்டி உண்மையிலேயே ஆகணும். ஏன்னா இப்ப வந்து ஒரு கட் பண்றோம்னா அதுக்கு உயிர் பலி, அப்ப அதுக்கு வந்து அந்த நிலை சரியாயிடுது. ஆமா, அது எதுக்காகனாக்கா இந்த இடத்தினுடைய துர்சக்திகள் அந்த பழத்துல போகணுன்றதுக்காக கட் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. கண் திஷ்டின்றது வேற, பலின்றது வேற. அது பலி கொடுக்கறது, இது வந்து கண் திஷ்டி அகலறது. உன்னை பார்த்த உடனே அவருக்கு என்னன்ற மழப்பே இந்த பழத்தை ஈர்த்துக்கூடிய பவரை அது கொடுத்துரும். அப்ப டேபிள்ல
ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணியை ஊற்றி அதுல ஒரு பழத்தை போட்டு நீங்க வந்து உட்காந்து நீங்க தொழில் செஞ்சாலும் நல்ல வருமானம் வரும், நல்ல நிலை கிடைக்கும். இதோட இல்லாம நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், எல்லாரும் நம்ம ஆபீஸ்ல பிளஸ் குறி போட்டு 22 22 22 நல்லா ரவுண்ட் போட்டு எழுதி மேல ஒரு 22 கீழே ஒரு 22 பக்கத்துல 2க்கு 22 இதை போட்டுட்டு அந்த 4 கட்டத்திலையும் என்னுடைய வருமானம் தினமும் வந்து கொண்டிருக்கிறது, எனது தொழில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, நான் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் பலிதம் பெற்றுக் கொண்டிருக்கிறது, தினந்தோறும் எனக்கு வருமானம் வந்த வண்ணமாக இருக்கிறது, இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு அந்த 4 கட்டத்துல எழுதுங்க. இந்த ரவுண்ட்ல சகப்பு கலர்ல எழுதி ஒரு 4 பக்கத்துல ஒட்டி வைங்க. சார் நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒட்டி வைங்க, எண்கள் வேலை செய்யும். நான் முதல்ல திருப்பி சொல்லி நினைக்கிறேன், ஒரு மனிதனுடைய நிலை பூராமே அந்த எண்கள் ஆளுதுன்றதை நான் திருப்பியும் சொல்றேன். ஏன் அதை சொல்றேன்னா, நான் அனுபவிச்சுன்னு இருக்கிறேன். என் ரூம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும், வேடிக்கையாவே இருக்கும். அதே போல 32 எந்த காரியத்தை நினைக்கிறோம் பாருங்க, இன்னைக்கு கருத்தரங்க 32 இவ்வளவு நாள் வராத கூட்டம் இன்னைக்கு வந்திருக்குது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நாம வந்து ரெகுலரா விளம்பரப்படுத்துறோம், ஆனா இந்த 32வது கூட்டத்துல அன்னையை விட இன்னைக்கு கொஞ்சம் எல்லா கூட்டத்தை விட அதிகமா இருக்கு. ஏன் அதை சொல்ல வந்தேன்னா, இந்த 32ஆம் நம்பர் என்பது ஒரு வலிமை பெற்ற நம்பர். இதை நீங்க எதுக்கே வேணாலும் பயன்படுத்திக்கலாம், அனைத்து பிரச்சனைக்கும். இந்த 32ஆம் நம்பர் என்பது அனைத்து பிரச்சனைக்கும் பயன்படுத்தலாம். இந்த காரியம் நடக்கணும்னு சொன்னா அந்த காரியம் நடந்தேறி விட்டது அப்படின்னு 32 போட்டு 32 முறை எழுதிடுவாங்க. இந்த மாதிரி ரெகுலரா ஒரு நோட்டை போட்டு ஒரு 32 நாள் எழுதி பாருங்க, அதனுடைய காரியம் நடக்குதா இல்லைன்னா அப்ப சொல்லுங்க, எனக்கு போடல. 32ஆம் நம்பரை போட்டு என்னுடைய காரியம் சிறப்பாக நடந்து வேண்டும் அப்படின்னு அந்த கோரிக்கை எழுதுங்க. எனக்கு இந்த பிரச்சனை தீரணும், இல்ல இந்த பிரச்சனை தீர்ந்துடுச்சு அப்படின்னு 32 நாள் தொடர்ந்து எழுதி 32 முறை எழுதி டெய்லி வச்சுட்டு வா, அதுக்கு வேலை கட்டாயமா செய்யும். ஏன்னா தொழில் இல்லைன்னு சொல்றதுக்கு நமக்கு வேலையே கிடையாது. அவர் இப்ப கரெக்டா சொன்னார், ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகாதிபதி சாதகாதிபதி எல்லாம் சொன்னார். நம்ம யாரெல்லாம் பாதகாதிபதி நினைச்சோமோ அதெல்லாம் அவர் சாதகாதிபதினு சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த எண்கள் நமக்கு வேலை செய்யாது? அதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப இந்த மாதிரி தொழில்ல சிறப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 32ஆம் நம்பரை அதே போல நீங்க பயன்படுத்தலாம். அப்ப இந்த 32ஆம் நம்பரும் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்றத இப்ப நான் சொல்றோம். இதுக்கு அடுத்தது ஒரு 5 ரூபாய் காயின் எடுத்துங்க. அந்த 5 ரூபாய் காயின்ல நம்பர் 8ன்னு எழுதுங்க. எதுல எழுதணும்னா நம்பர் போட்டுக்கிற இடத்துல எழுதுங்க, தலையில எழுதாதீங்க. 5 ரூபாய் காயின்ல பின்னால 5 ரூபான்னு போட்டிருக்கோம், அதுல 8ஆம் நம்பர்னு மார்க்கர்ல எழுதி ரவ தேன் தடவி உங்க கல்லாவில் வைங்க. இப்படி வந்தாலும் நமக்கு வருமானமும் வரும், பணமும் வரும். இது எல்லாருமே செய்யலாம், இது ஒரு பொதுவான விதிதான். அதுக்கு அடுத்தது எழுதிட்டீங்களா? பொறுமையா எழுதுங்க, நிறைய விஷயங்கள் சொல்றேன். அடுத்தது எண்கோண கண்ணாடி எல்லா கடையிலையும் இருக்குது, வாங்கிக்க. எண்கோண கண்ணாடி 8 கோணத்துல, அந்த 8 கோண கண்ணாடியில 88ன்றத ஸ்டிக்கரா ஒட்டுங்க, இல்ல பெயிண்ட்ல எழுதுங்க. எல்லா அலுவலகத்தையும் மாட்டுங்க. இந்த 88ஆம் நம்பரை எல்லா அலுவலகத்திலையும் மாட்டுங்க. 8ஆம் நம்பர் என்பது சனி பகவான், அவர் தான் தொழில்காரகன். எல்லா ஜாதகத்துக்கும் அந்த நிலையில அந்த 8 வேலை பார்க்கும்போது உண்மையிலேயே நல்ல நிலையை கொடுத்துரும். அப்ப 88ஆம் நம்பரை எண்கோண கண்ணாடி போட்டு 88ன்னு சொல்லி ஸ்டிக்கர் எழுதி உங்க அலுவலகத்துல ஒட்டிருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வேலையை பார்க்கும். சிகப்பு கலர், இந்த மாதிரி சிகப்பு கலர்ல எழுதி வைங்க. இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும். அடுத்தது நல்லா கேட்டுங்க, 1, 10, 19, 28 தேதியில பிறந்தவங்க, நல்லா கேட்டுங்க, 1, 10, 19, 28 தேதியில பிறந்தவங்க ஒரு பச்சை கலர் நூல் வாங்கிங்க. இந்த மாதிரி பச்சை கலர் நூல் வாங்கி என்னுடைய தொழில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, வருமானம் வந்து கொண்டிருக்கிறது ஒரு டாட் 28. 1, 10, 19, 28 தேதியில பிறந்தவங்க ஒரு பச்சை கலர் நூல் வாங்கி நீங்க 51 முடிச்சு, கரெக்டா கேட்டுங்க, 51 முடிச்சு போட்டு உங்க வலது கையில கட்டிங்க. இந்த தேதியில பிறந்தவங்க மட்டும்
அடுத்தது 2, 11, 20, 29. 2, 51. எல்லாருக்குமே 51 முடிச்சுதான். சுக்கிரனுடைய ஆதிக்கம் 5, 1 காம்பினிகேஷனு, புதனும் சூரியனும் சேர்ந்தது 6ஆம் நம்பர் வேலை பார்க்கும். எல்லாமே 51 முடிச்சுதான். எழுதிக்கங்க. 2, 11, 20, 29 தேதியில பிறந்தவங்க வெள்ளை கலர் நூலு. கொஞ்சம் சீக்கிரம் எழுதிங்க, மைக் பிரச்சனையா இருக்குது. அடுத்து 2, 11, 20, 29 தேதியில பிறந்தவங்க வெள்ளை கலர் நூலு. 3, 12, 21, 30 தேதியில பிறந்தவங்க ஆரஞ்சு கலர் நூலு. 12, 21, 30 ஆரஞ்சு கலர் நூலு. 4, 13, 22, 31 தேதியில பிறந்தவங்க நீல கலர் நூலு. 4, 13, 22, 31 பிறந்தவங்க நீல கலர் நூலு. 22, 31. 5, 14, 23 தேதியில நீல கலர். ஆமா. 5, 14, 23 தேதியில பிறந்தவங்க வெள்ளை கலர். 6, 15, 24 பிறந்தவங்க பச்சை கலர். 6, 15, 24 பச்சை கலர். 7, 16, 25 வெள்ளை கலர். 7, 16, 25 வெள்ளை கலர். 8, 17, 26 நீல கலர். 8, 17, 26 நீல கலர். 9, 18, 27 சிகப்பு கலர். இப்படி நீங்க இந்த 51 முடிச்ச போட்டு உங்க வலது கையில கட்டி 48 நாள் முடிந்த உடனே வேற கயிறு மாத்திக்க. இந்த கயிறு 48 நாள் வரைக்கும் இருக்கலாம். இந்த 48 நாள் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது இதே கோரிக்கை எழுதினாலும் சரி, வேற கோரிக்கை கேட்டாலும் சரி, நீங்க எந்த கோரிக்கை கேட்டாலும் இது வேலை நடக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். புரியுதுங்களா? இந்த கயிறு கட்டத்திலே வருமானம் சம்பாதிக்கலாம். எந்த கோரிக்கை சார் ஒருத்தன் குடிக்கல, அவனுக்கு பிறந்த தேதியை கேட்டு அவனுக்கு 51 முடிச்சு போட்டு வேண்டி அவன் கையில கட்டி இருக்கிறோம், இந்த நிமிஷம் வரைக்கும் குடிக்கல. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த பிரபஞ்சம் போட்டுக்கிறேன் பாருங்க. 51 முடிச்சு. ஆமா, இங்கிலீஷ் தேதி நீல கலர். இந்த மாதிரி போட்டுங்க. 51 முடிச்சு. சார் வெள்ளை கலர், நான் 2ஆம் தேதி பிறந்துக்கிறேன், வெள்ளை கலரு. புரியுதுங்களா? இது ரெகுலராகவே நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா பலன் கொடுக்கும். அடுத்தது, சார் எங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரணும், தொழில் வருமானம் எல்லாமே எனக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு சிறப்பான ஒரு எந்திரம். இந்த எந்திரத்தை எல்லாரும் பயன்படுத்தலாம். சக்சஸ் பண்ண எந்திரம். கிட்டத்தட்ட நான் என்னுடைய 25 ஆண்டு காலமா இதை பயன்படுத்தி நிற்கிறேன். நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து நிற்குது. ஸ்டார் போட்டுங்க. எல்லாருமே ஸ்டார், எல்லாருமே ஒரு ஸ்டார் போட்டுக்குங்க. அந்த ஸ்டார்ல மேல நான் சார் பெரிய ஸ்டாரா போடுங்க சார், நல்ல ஸ்டாரா பெருசா போட்டுக்கிட்டு மேல் கட்டத்துல நான், அடுத்தது மா, அடுத்தது சி, அடுத்தது, அதாவது ஒரு ஸ்டார்ல நமசிவயன்னு எழுதி நடுவுல ஓம் கிரீம் கிளீம். நல்லா கேட்டுங்க. ஓம் கிரீம் கிளீம். இக்கிரீம் கிரீம் கிளீம். உங்களுக்கு எந்த தெய்வத்தை நினைக்கிறீங்களோ, குலதேவதையோ இல்ல கருப்பனாரோ ஐயனாரோ எந்த தேவதையா இருந்தாலும் அந்த பெயரை மென்ஷன் பண்ணி நமகன்னு சொல்லுங்க. ஓம் குலதேவதா நமக. இதான் மந்திரம் சார். அதுக்கு ஓம் கிரீம் கிளீம் குலதேவதா நமக, இல்ல பெரியாய் ஆண்டவரே நமக, இல்ல உங்களுக்கு ராஜேஸ்வரியே நமக, எது சொன்னாலும் சரி. இந்த பஞ்சலோக சக்கரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பூஜை அறையில புனுகு எழுதிங்க. புனுகு, ஜவ்வாது, அரகஜா, புனுகு, ஜவ்வாது, அரகஜா, அரகஜா, அத்தர், சென்ட், கருமஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், கருமஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், சந்தனத்தூள், கொஞ்சம் பன்னீர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழப்பிங்க. நல்லா சாந்து மாதிரி ஆக்கிங்க. எல்லாத்தையும் இடிச்சு போட்டு சந்தனத்தூள், பன்னீர் இருக்கு இருக்கு. இந்த மாதிரி நீங்க நாட்டு மருந்து கடலை கேட்டு வாங்கிட்டு இந்த படத்தை உங்க பூஜை ரூம்ல மஞ்சள் தெளிச்சு நல்லா தெளிச்சுட்டு தொடச்சிட்டு இதை போட்டுங்க. சார் இது ஆளினால் எல்லாத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு சிறப்பான எந்திரம்.
பன்னீர் எல்லாம் போட்டு குழப்பிடுங்க, மஞ்சள் தண்ணி தெளிச்சு தொடச்சிடுங்க அந்த இடத்த பூஜை ரூம்ல. இந்த ஸ்டாரை இந்த பொருளால போடுங்க. இப்ப நான் சொன்ன பொருளால இந்த ஸ்டாரை போட்டு அந்த எழுத்தை எழுதி ஓம் கிரீம் கிளீம்னு எழுதி என்ன கோரிக்கை நீ எழுத போறியோ அதை ஒரு ஒயிட் பேப்பர்ல, எனக்கு இந்த இடம் கிடைக்க வேண்டும், இந்த வீடு கிடைக்க வேண்டும், அவர் பேரை மென்ஷன் பண்ணி இன்னாருடைய வீடை நான் வாங்க போறேன், எனக்கு இவரே கொடுக்கணும் அப்படின்னு எழுதி உங்க போட்டோ வச்சு மடிச்சு அந்த ஒயிட் ஷீட்டை அந்த நடுவுல வச்சு அது மேல ஒரு கட்டை ஒண்ணு வச்சு அதுல ஒரு நல்விளக்கு தீபம் ஏத்துருங்க. நல்லா புரிஞ்சுங்க. தீபம் வந்து கிழக்கு பக்கத்துல இருக்கணும். நெய்யில போடலாம், நல்லெண்ணெயில போடலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏத்திட்டு 48 நாள் 108 முறை சாயந்தரம் அவுள் பொரி கடலை உங்களுக்கு என்ன நெய்வேத்தியமோ ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் தேங்காய் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு உடச்சுங்க. மற்ற 48 நாளும் ஒரே ஒரு டைம் 5 மணினா 5 மணி, 7 மணினா 7 மணி, 8 மணினா 8 மணி தொடர்ந்து 48 நாள் பூஜை பண்ணுங்க. அந்த இடத்துல மட்டும் தண்ணி போட்டு அழிக்காதீங்க. அப்படி கலைஞ்சா திருப்பி போட்டுங்க. போட்டுட்டு இந்த 48 நாள் பூஜை பண்ணி முடிங்க. உங்க தொழில், வருமானம், நடக்காத காரியம், திருமண தடை, குழந்தை பேரு, இல்லை எனக்கு காதல் கைகூடணும், பையன் படிக்கல, அனைத்து சமாச்சாரத்துக்கும் இந்த நிலை சரியா இருக்கும். அப்ப இந்த எந்திரத்தை எல்லாரும் பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சார் எனக்கு உடனடியா தொழில் வேணும், உடனடியா எனக்கு டக்குன்னு தொழில் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு வசிய மைக்கு 3000 ரூபாய் கொடுக்கணும், 5000 ரூபாய் கொடுக்கணும். நல்ல இந்த தமிழ்நாட்டில் சுத்தமாகவே ஏமாத்துறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நீங்க யாருமே எங்கேயும் அலையாதீங்க. 108 பிரியாணி இலை வாங்குங்க. நல்லா ஓட்ட தாட்டை இல்லாத 108 பிரியாணி இலைய வாங்கு. 108 பிரியாணி இலைய வாங்கி உங்க கோரிக்கையை அதுல எழுதுங்க. எனக்கு தினந்தோறும் தொழில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, வருமானம் வந்து கொண்டிருக்கிறது, இதான் வாசகம். எழுதிட்டு அந்த 108 இலையும் கற்பூரம் வைத்து எரிங்க. ஒவ்வொரு டைமும் சொல்லும் போது சொல்லி சொல்லி எரிங்க. எனக்கு தொழில் சிறப்பா, தனித்தனியா எனக்கு தொழில் வருமானம் வந்து கொண்டிருக்கிறது, ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி கொளுத்து. எனக்கு தொழில் வருமானம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, பிரபஞ்சத்துக்கு நன்றி கொளுத்து. இந்த மாதிரி 108 கொளுத்தி அந்த சாம்பலை சேகரிச்சிங்க. அதான் இப்பதான் சொன்னேன், எனக்கு தொழில் சிறப்பாக நடக்கிறது, வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. சிகப்பு கலர் பேனாவால, ஜெல் பேனாவால, மார்க்கர் பேனாவால எழுதலாம். ஆனா சிகப்பு கலர்ல எழுதணும். இதை எழுதி எரிங்க சார். 108 நாள் இல்ல, 108 இலை ஒரே நாள், ஒரே மணி நேரம் தான் இதுக்கு வேலை. அருமையா வேலை செய்யும். 108 இலையும் எடுத்து சாம்பல் ரெடி பண்ணிக்கங்க. வெள்ளிக்கிழமையில பண்ணலாம், ஞாயிற்றுக்கிழமையில பண்ணலாம், புதன்கிழமையில பண்ணலாம், திங்கக்கிழமையில பண்ணலாம். 4 நாள் உங்களுக்கு ஓகே. அமாவாசை பௌர்ணமி செய்யலாம். ஓர பாத்துங்க. உங்களுக்கு வேணும்னாக்கா நல்ல ஓரையா வந்து குரு ஓர, சுக்கிர ஓர பாத்துக்கோ. எல்லாத்துலயும் இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த இலையை எரிச்சிட்டு, இப்ப நான் சொன்ன புனுகு, அரகஜா, ஜவ்வாது, சென்ட், இது மட்டும் போதும். புனுகு, அரகஜா, ஜவ்வாது, சென்ட், இத கூட அந்த சாம்பலை நல்லா தெளிச்சு எடுத்து மிஸ் பண்ணிக்கும். மிஸ் பண்ணிட்டு இப்ப நான் சொன்னபடி அந்த மந்திரத்தை நீங்களே சொல்லலாம். ஓம் கிரீம் கிளீம், என்னுடைய தொழில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, வருமானம் வந்து கொண்டிருக்கிறது, 108 முறை சொல்லி சொல்லி அந்த மையம் நீங்க டெய்லி வச்சுங்க. வருமானம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க எங்கேயும் காசு போட்டு மை வாங்க வேணாம். இது ஆன உடனே திருப்பி ரெடி பண்ணிக்கோ. இதெல்லாம் வருமானம் சார். இதெல்லாம் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நல்ல அருமையான ஒரு துறை. உனக்கு அரகஜா, ஜவ்வா, இதாவும் இருக்குது. அரகஜா சென்ட் போதும். நல்லா ஜாஸ்மின் சென்டா கூட வாங்கிக்கோ. இதுக்கு அடுத்தது இதை மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது உங்க தொழில் வந்து ஒரு சிறப்பான நிலையை உண்டு பண்ணும். சார் இதை விட எனக்கு சிறப்பா தொழில் இருக்கணும் சார், எப்பயுமே நான் சலிக்கூடாது. ஜாஸ்மின் சென்ட், சென்ட் கடையில கேளுங்க சார், நீங்க அடிச்சுக்கிற சென்ட் தான். அடுத்தது என்னுடைய சிறப்பான தொழில், தினந்தோறும் வருமானம் வரணும், நல்ல கூட்டம் வரணும், இந்த இடத்துக்கு நல்ல ஒரு வியாபாரம் சிறப்பாக நடக்கணும், இந்த தொழில நான் ஒரு பெரிய நிலையா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த டைம் டேபிள எழுதிக்கிங்க. நல்லா கேட்டுங்க. டைம் டேபிள்ல இது ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கணும், தொடர்ந்து 48 நாள் பூஜை பண்ணணும்,
பெண்களா இருந்தா அந்த தீட்டு நாள் மட்டும் 5 நாள் விட்டுட்டு பண்ணலாம். இந்த 48 நாள் பூஜையை விநாயகர் கோயில்ல தான் பண்ணணும். நீங்க பண்ண அந்த தொழில் சிறப்பாக நடக்கும். இதுக்கு டைம் சொல்றேன், கேட்டுங்க. உங்களுக்கு தெரியலனா நல்லா கேட்டுங்க. லாப வேலைன்னு கௌரி பஞ்சாங்கத்துல இருக்கும். லாப வேலை, அந்த லாப வேலையினுடைய டைம் தான் இப்ப நான் சொல்ல போறேன். இதை நீங்க எழுதிக்கீங்க. அந்த நேரத்துல போய் பிள்ளையார் கோயில்ல தேங்காய் உடைச்சு நீங்க 2 விளக்கு நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் போட்டு ஏத்துங்க. உங்க நட்சத்திரம் வர அன்னைக்கு மட்டும் தேங்காயை உடைச்சு தேங்காய் எண்ணெயில தீபம் போடுங்க. நல்லா புரிஞ்சுங்க சார். உங்க நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் வர அன்னைக்கு மட்டும் நல்லா நவதானியம் பரப்பி 2 தேங்காயை உடைச்சி அதுல நெய் போட்டோ இல்ல நல்லெண்ணெய் போட்டோ தீபம் ஏற்றிட்டு வாங்க. அந்த ஒரு நாள் மட்டும். மற்ற நாள 2 விளக்கு நெய் தீபம் இல்ல நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டு எனக்கு தொழில் சிறப்பாக நடக்க வேண்டும் ஓம் கணபதியே நம, இல்ல உங்களுக்கு ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளம் கம் கணபதியே நம, எதை வேணாலும் சொல்லு, ஓம் கணபதியே நம. புரியுங்களா? இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து அந்த 48 நாள் பூஜையை 48 நாள் பண்ணும்போது உங்க தொழில் சிறப்பாக நடக்கும். அதுக்கு லாப வேலை டைம் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 to 12, திங்கட்கிழமை அதே 10:30 to 12 காலை, திங்கட்கிழமையும் காலை 10:30 to 12, செவ்வாய்க்கிழமை 7:30 to 9 காலை, புதன்கிழமை காலை 6 to 7:30, புதன்கிழமை காலை 6 to 7:30, வியாழக்கிழமை மாலை 4:30 to 6, வெள்ளிக்கிழமை மாலை 3 to 4:30, சனிக்கிழமை மதியம் 1 to 3. இந்த நேரத்துல தான் விநாயகர் கோயில்ல நீங்க போய் பூஜை பண்ணணும். இந்த மாதிரி பூஜை பண்ணி நீங்க பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில அந்த தொழில் நடை சிறப்பாக இருக்கும். சார் நல்லா கேட்டுங்க. இது ஒரு சிறப்பான பரிகாரம் தான். நான் போயினே இருக்கலாம், விடிய விடிய கூட சொல்லலாம். ஒரு ஆஞ்சநேயர் கோயில்ல ஒவ்வொரு வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு, பஞ்சமி பாதகாதிபதி இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம போறது தெய்வத்துக்கு போறோம். அதனால வளர்பிறை பஞ்சமி திதியில 27 வெற்றிலை எடுத்துக்கோ. 27 வெற்றிலையில கட்டை விரலால வெண்ணெயை தொட்டு அந்த முனையில ரேகையை வச்சு, ஆள்காட்டி விரலால் அந்த வெண்ணெயை தொட்டு என்னுடைய தொழில் சிறப்பாக நடக்க வேண்டும், ஆஞ்சநேயருக்கு நன்றின்னு இந்த ஆள்காட்டி விரலால் எழுதுங்க. வடிவந்தான் தெரியும், எழுத்து தெரியாது. அந்த மாதிரி 27 வெற்றிலையும் எழுதுங்க. வளர்பிறை பஞ்சமி திதியில் எந்த மந்திரமும் நீங்க ஜபிக்க தேவையில்ல. இதை எழுதி சீவல் பாக்கு வச்சு மாலை கட்டி ஆஞ்சநேயருக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணி போட்டுட்டு வாங்க. உங்க தொழில் சிறப்பாக நடக்கும். இந்த தொழில் மட்டும் இல்ல, அனைத்து கோரிக்கையும் இதெல்லாம் நடக்கும். வீடு கட்டணுமா, புள்ள படிக்கணுமா, இல்ல கல்யாணம் நடக்கணுமா, இல்ல குழந்தை பேரு கிடைக்கணுமா, இல்ல நமக்கு எதிரி தொந்தரவா, எதை வேணாலும் செய். 27 வெற்றிலை 27 முறை ராகியை வச்சு 27 வெற்றிலை ஆள்காட்டி விரலால கோரிக்கை எழுதணும். சார் இதெல்லாம் சிறப்பான பரிகாரம். 27 வெற்றிலை, 27 நட்சத்திரத்துக்கு 27 வெற்றிலை. அந்த மாலையை கட்டி போடுங்க. உங்களுக்கு சீவல் பாக்கு வச்சு சுருட்டி மாலையா கட்டி போட்டுருங்க. கடையில விற்கிது சீவல் பாக்கு. அது மாதிரி போடும்போது 5 பஞ்சமிக்கு போட்டாலே உன் காரியம் சூப்பரா சக்சஸ் ஆகும். இதெல்லாம் நாங்க கொடுத்து கை தேர்ந்தது. என்னுடைய 45 வருட அனுபவத்துல சொல்லி உட்காந்துக்கிறேன். இப்படி இதெல்லாம் ஒண்ணு புதுசாலாம் நான் சொல்லலை. இதெல்லாம் நிறைய இருக்குது எல்லா ஏட்டுலயும். நானும் இல்லாத சொல்லலை, எல்லாம் தெரிஞ்சதை சொல்லி நிற்கிறோம். யாரும் நான் கண்டுபிடிச்சலாம் சொல்லலை. தொடர்ந்து போடுங்க. ஒரு 9 மாசம் போடுங்க, இல்ல 6 மாசம் போடுங்க, 5 மாசம். சார் எதுவுமே திருப்பி திருப்பி கேட்டா கிடைக்கும். ஒரு தடவை கேட்கறது தேவையில்லை. ஒரு தடவை ஒரு பெயரை நான் உங்ககிட்ட 100 முறை சொன்னா நீ ஏன்னு என்ன கேட்பேன். ஒரே ஒரு முறை சொன்னா அவன் கேட்டு போறான்னு நம்ம போயினே இருப்போம். எப்பயுமே நாம தெய்வத்துக்கு எதுவும் அள்ளி கொடுக்கல, அந்த தெய்வம் நமக்கு அள்ளி கொடுக்கலன்னு வேணவா. பலனை எதிர்பார்க்காம உன்னுடைய சேவையை செய்ய, பலன் ஒண்ணு கிடைச்சிடும். ஏன் அதை சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில எல்லாருமே ஜெயிக்கணும்ன்ற நோக்கத்துல நான் இந்த கருத்தரங்கத்துக்கு வந்து நிற்கிறேன். ஏன் அதை சொல்றேன்னா, எனக்கு வருமான நோக்கத்துல, பொருளாதார நோக்கத்துல நாங்க வருமானம் பேசல. நீங்களாம் வரீங்க இவ்வளவு தூரம், நீங்களாம் 2 கருத்தை தெரிஞ்சுன்னு போனீங்கன்னா, நீங்க 2 பேர் பயன்பட்டீங்கன்னா இந்த கருத்தரங்கத்துக்கும் சிறப்பு, இந்த ஆசிரியருக்கும் சிறப்பு. ஏன்னா நீங்களாம்
இறைவன் எப்படி படைக்கப்பட்டானோ உங்களை ஜோதிடர்னு ஆக்கிட்டான். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. உலகத்துல ஜோதிடம் என்பது வக்கீலுக்கு அழுதம்பில்தான். அப்ப துறைய என்ன நம்ம புகழாரம் பண்றோமோ போற்றோமோ, இதை எப்படி நம்ம அதுவே தேடுதல இருக்கிறோமோ, இதை நீ காதல் பண்ணும்போது லைக் பண்ணு. இதுதான் சார் ரகசியம். இந்த ஜோதிட துறையை பொறுத்த அளவுக்கு நாம அதை நல்ல விரும்பி உள்ள பூந்து நாம என்னன்னு கேட்கணுமோ கேட்கணும். நான் கொடுக்க ரெடி, நீ கேட்க ரெடியா இருந்தா இந்த பிரபஞ்சம் கேட்டு நிற்குது. அதனாலதான் சொல்ல வரேன், இது ஒரு புனிதமான தொழில். எதையும் கொச்சப்படுத்த விரும்பாதீங்க. நல்ல நிலையில நல்ல 4 பரிகாரத்தை நச்சுன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சக்சஸ் ஆகும்போது இந்த ஜோதிடம் சிறப்பான ஜோதிடம் என்ற பெயரை கட்டாயமாக இந்த வராகிமேல் ஜோதிடத்துல மார்தட்டி சொல்ல முடியும்ன்றத இந்த தருணத்துல உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். புரியுதுங்களா? அடுத்தது 16 செல்வங்களும் எனக்கு வேணும் சார். நான் அந்த 16 செல்வங்களையும் பெறணும் இந்த வாழ்க்கையில. அப்ப நான் ஒரு வெற்றியாளனா வரணும் அப்படின்னு சொல்றவங்க நல்லா அருமையா செஞ்சுக்கிங்க. இது ஒரு சிறப்பான பரிகாரம், வெயிட்டான பரிகாரம். ஒரு மண் குடுவை 5 குடுவை வாங்குங்க. மண் தட்டி மண் பானை 5 குடுவை வாங்கிக்கிங்க. நல்லா பெருசா இவ்வளவு வந்தா போதும். இதுல பொருள் போட போறோம், அதனால நீங்க அதை வாங்கிக்கிங்க. நல்லா ஆமா, நல்லா இவ்வளவு பெருசா வாங்கிக்கிங்க. மண் குடுவை 5 குடுவை வாங்கிக்கிங்க. அதுக்கு மேல் மூடி 5 மூடி வாங்கிக்கிங்க. இது குழந்தைகிட்ட கேட்டா தருவாங்க. சார் இதெல்லாம் நான் கொடுக்குறோம், அதை தான் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறோம், வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு அடுத்தது எலுமிச்சம்பழம் 5 வாங்கிக்கிங்க. இதெல்லாம் எழுதிக்கிங்க. விபூதி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டுங்க. 5 பானையிலையும். வலமுறி சங்கு சின்ன சங்கு 5 வாங்கி உள்ள போட்டுக்குங்க. ஆமா, வெள்ள இருக்க விநாயகர், சின்ன சின்ன விநாயகர் திருவண்ணாமலையில நிறைய விக்குது. ஒரிஜினல் விநாயகரே விக்குது கோயிலுக்கிட்ட. 5 விநாயகர் வாங்கிக்கிங்க. வெள்ள இருக்க விநாயகர் 5 பீஸ அந்த 5 கலயத்தையும் போடுங்க. அடுத்தது கிழங்கு மஞ்சள் 5 வாங்கி உள்ள போடுங்க. கொம்பு மஞ்சள் 5 வாங்கி போடுங்க. கொம்பு மஞ்சள் 5. ஜவ்வாது ஒரு 5 டப்பி வாங்கி ஒரு டப்பில ஒண்ணு கொட்டுங்க. 5 டப்பி ஜவ்வாது. ஒரு 5 பாக்கெட்டு சின்ன சந்தனம், நல்லா வாசமா இருக்கிறதுல. ஆசாரி கடையில கேளுங்க, பாதரசம் தருவாங்க. ஒரு 5 பாதரசம் செட்டு, சின்ன சின்னதா இருக்கும் பீஸ். பாதரசம் எல்லாம் தருவாங்க. நீ கேளு, இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில கேளு, காசு கொடுத்தா தருவாங்க. ஆமா. அடுத்தது மல்லிகைப்பூ ஒவ்வொரு சட்டிலையும் இவ்வளவு போட்டுருங்க. ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுருங்க மல்லிகைப்பூ. தாமரைப்பூ கிடைச்சா தாமரைப்பூ ஒரு பூ போடுங்க. தாமரைப்பூ செய்ய கிடைக்கலன்னா தாமரை விதை போட்டுங்க. கடையில எல்லா கடையிலும் இருக்குது தாமரை விதை. அடுத்தது சோழி ஒரு 5 போட்டுங்க. எல்லா கடையிலும் சோழி இருக்குது, தெரியுமில்ல? சோழி 5 போட்டுங்க. கோமதி சக்கரம் 5 போட்டுங்க. கோமதி சக்கரம் 5 போட்டுங்க. அருகம்புல் கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு போட்டுங்க. இல்லைன்னா விநாயகர் கோயில் இருக்க ஒரு பீஸ் எடுத்து அந்த வச்சு பிட் பண்ணி போட்டுங்க. அது காஞ்சி போனா பரவாயில்ல, பரவாயில்ல. அருகம்புல் கொஞ்சம் பசுஞ்சாணம் உருண்டையா போட்டு 5 போட்டுங்க. 5 பல்லாவிலையும் பசுஞ்சாணம். அதுக்கு அடுத்தது பசுமாட்டு தொழுவத்தினுடைய மண்ணு, எங்க பசுமாடு கிடைக்கலாம் அந்த மண்ணு கொஞ்சம் எடுத்து போட்டுங்க. சார் எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது கங்காஜல தீர்த்தம் கடையிலே கிடைக்குது, வாங்கி ஊத்திங்க. கங்காஜல தீர்த்தம். அடுத்தது பெருமாளுக்கு சாத்திய துளசி, இல்ல கிடைக்கலன்னா நீங்க துளசியை கூட எடுத்து போட்டுக்கலாம். பெருமாளுக்கு சாத்திய துளசி கிடைக்கலனாலும் துளசியை கொஞ்சம் பறிச்சு போட்டுக்கலாம். சென்னாயுரி வேறு கடையிலே இருக்குது. உங்களுக்கு காப்பு கட்டி எடுக்க முடியும்னா வேற கேட்டுங்க, சென்னாயுரி வேறு போட்டுங்க. இதெல்லாம் போட்டு இந்த 5 கலத்தையும் கொண்டு போய் விநாயகர் கோயில்ல வச்சு என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தத்திரம் நீங்கி 16 செல்வங்களும் எனக்கு கிடைக்க வேண்டும் விநாயகர் பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பொறி கடலை எல்லாம் வச்சு தேங்காய் உடைச்சி தீபம் போட்டு ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்து இந்த 5 பல்லாவையும் உங்க வீட்டினுடைய கார்னர்ல புதைச்சிருங்க. நடுவுல ஒரு பானையை புதைச்சிருங்க. நம்ம வீட்டுல 5 கார்னர்லயும். ஆமா, நடுவுல ஒண்ணு. உள்ள இடம் தான் உள்ள புத, வெளியே இடம் தான் வெளியே புத. உள்ள புதைக்கிறது பெட்டர் சார். நடுவுல ஒரு டைல்ஸ் எடுத்து தான் புதைக்கணும். அந்த டைல்ஸ் தனியா கூட போட்டுக்கோ. போட்டுட்டு புதைச்சிட்டு அதுக்கு மட்டும் சாயந்தரம் 1 மணி நேரம் விளக்கேற்றி வையா அந்த டைல்ஸ் மேல.
அருமையா வேலை பார்க்கும், சிறப்பான செல்வம் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் தான். சார் ரைட்டு முடிஞ்சு வச்சுங்களா? ஆமா, நீங்க பூஜை முடிச்சுட்டு வந்துடுறீங்களா? பூஜை முடிச்சுட்டு வந்து பல்லா வச்சு ஒரு 108 முறை எனக்கு சிறப்பான செல்வம் கிடைக்கணும், ஓம் மகாலட்சுமி என்னமன்னு சொல்லு, ஓம் கணபதி என்னமன்னு சொல்லி முடிச்சுட்டு எல்லாத்தையும் பதிச்சிரு. 4 மூலையிலையும் நடுவுலையும் பதிச்சிரு. பதிச்சுட்டு சாயந்தர நேரத்துல ஒரு விளக்கு அதுக்கு பக்கத்துல வச்சு அது மேல ஆமா ஒரு மணி நேரம் எரியட்டும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை சொல்லு, ஓம் கணபதியை சொல்லு, எதை வேணாலும் சொல்லு. ஒரு 21 நாள் இல்லைன்னா ஒரு 40 நாள் அது மட்டும் முடிச்சு ஒரு அன்னதானம் போடு. உங்க சக்திக்கு முகந்தது ஒரு கோயில்ல கூட போய் போடுங்க. நல்ல ஒரு வேலையை செய்யும். 16 செல்வங்களும் பெறக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் நாங்க கொடுத்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி பேர் வாங்கினது. புரியுதுங்களா? சரி சார், ஒரு மேஜிக் பரிகாரம். அதாவது இப்ப எனக்கு இதெல்லாம் செய்ய முடியாது, நான் இதெல்லாம் செஞ்சு எங்க சார் போறது, எப்படி இருந்தாலும் எனக்கு தொழில வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஃபேன் ஓடுது இல்ல, ஒரு ஸ்டார் போடு. ஒரு சாட்டுல மஞ்சள் கலர் சாட்டுல சிவப்பு கலர் அட்டையில ஒரு சாட்டை போடு. ஸ்டார் ஐங்கோணம் போட்டுட்டு ஒண்ணு பச்சை கலர்ல போட்டாலும் சிவப்பு கலர்ல போட்டாலும் போடுங்க. பச்சை கலர்ல கோடு போட்டா சிவப்பு கலர்ல எழுத்து எழுது, சிவப்பு கலர்ல கோடு போட்டா பச்சை கலர்ல எழுத்து எழுது. எதை எழுதுனா அதேதான். அந்த நம்பரை மட்டும் சொல்றேன், கேட்டுங்க. புரியுதுங்களா? வெளிப்பக்கத்துல இப்ப ஸ்டார் போட்டீங்க. ஸ்டார் போட்டு எல்லா கார்னர்லயும் 22 22 22 22 நடுவுல 22 போட்டு ஓம். அடுத்தது மேலக்கீரை மேல் கொம்புல நான். அடுத்தது அப்படியே சுத்தி வந்துருங்க. நம சிவாயன்னு எழுதுங்க. அந்த 5 இதுலயும் நம சிவாய எழுதிட்டு அந்த சாட்டை எடுத்து எனக்கு தினமும் தொழில் சிறப்பாக நடக்குதுன்னு கீழே எழுதிட்டு ஃபேன்ல ஒட்டி ஃபேனை போட்டு விடுங்க. புரியுதுங்களா? ஃபேன் சொயில சூழ உங்க தொழிலும் கட்டாயமா வந்து சிறப்பா சூழ்ந்து நடந்துட்டு இருக்கும். நல்லாவே சிறப்பாவே இருக்கும். நீங்க பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம எல்லாம் ஓடி நிக்குது. ஏன் சொல்ல வரனா, ஒரு நாங்களாம் பல பரிச்சையா பாக்குறது இதை. அப்படிலாம் ஒரு நிலை செய்யும்போது தான் நல்ல நிலை கிடைக்குதுன்னு சொல்ல வரேன். அடுத்தது ஒரு ஸ்வஸ்திக் போடுங்க. ஸ்வஸ்திக் போட்டுட்டு அந்த ஸ்வஸ்திக் நல்லா தெரியும். ஸ்வஸ்திக் தெரியும்ல, ஆண் ஸ்வஸ்திக் பெண் ஸ்வஸ்திக் நீங்க தெரியுமா? நீங்க என்ன பண்ணுங்க, பெண் ஸ்வஸ்திக் போடுங்க. அதாவது ஸ்வஸ்திக் அப்படின்னு சொல்லும் போது நல்லா பாருங்க, பாத்துங்க, தெரியுதா பாருங்க. இது ஸ்வஸ்திக்கு இதுல இப்படி போட்டு இப்படி வரது ஆண் ஸ்வஸ்திக்கு, இப்படி போட்டு இப்படி போனா பெண் ஸ்வஸ்திக், மகாலட்சுமி ஸ்வஸ்திக். இது பாருங்க, இந்த ஸ்வஸ்திக் பாத்துங்க. தெரியுதா? ஸ்வஸ்திக் தெரியுதா சார்? இந்த மாதிரி ஸ்வஸ்திக் போட்டு 4 பக்கம் 4 புள்ளி வச்சுட்டு 369 369 369 காரணம் எழுதிங்க. 369 369 369 369 எழுதி என்னுடைய தொழில் சிறப்பாக நடக்குதுன்னு சொல்லிட்டு ஃபேன்ல ஒட்டிங்க. ஒரு ஸ்வஸ்திக் போட்டா போதும். வர 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 போதும் போதும். 369 போட்டு என்னுடைய தொழில் சிறப்பாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ரவுண்ட் டாட் வச்சுங்க சார். இந்த 4 புள்ளி வச்சுங்க. இந்த டாட் மாதிரி வச்சுடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க ஃபேன்ல ஒட்டும் போது இந்த தொழில் சிறப்பாக நடக்கும். இதெல்லாம் தொழிலுக்கு உண்டான விதிமுறைகள், ரகசியங்கள். சார் இன்னும் எனக்கு ஈஸியா தொழில் நடக்கணும், நல்ல வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாம எல்லாத்துக்கும் போய் அன்னதானம் போட முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, உங்களுடைய அலுவலகத்துல ஈசானிய மூலையில அவுல், சர்க்கரை, ரவை இது 3ஐயும் ரெடி பண்ணி ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கங்க. வச்சுட்டு நல்லா அரைச்சி மூலையில கொண்டு போட்டு கொஞ்சம் சுத்தி தேனை ஊற்றி வச்சுட்டு வந்துருங்க. 1 லட்சம் எறும்பு தின்னும். அப்ப நீங்க எறும்பு சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆளு கூட்டம் வரும். அதே போல நேராக குளத்துக்கு போய் 2 கிலோ பொரி வாங்கி கொண்டு வெள்ளிக்கிழமையில போடுங்க மீனுக்கு.
நல்ல கூட்டம் வரும். அதே போல வாழைப்பழத்தை எழுதி 4 வாழைப்பழம் இந்த மாதிரி நம்பர் கணிக்கல நீங்க 42 பழம் கூட எழுதிட்டு எனக்கு தொழில் சிறப்பாக நடக்கிறது ஆஞ்சநேயருக்கு நன்றின்னு எழுதி சகப்பு கலர்ல அந்த குரங்குக்கு போடுங்க. உண்மையிலேயே தொழில் சிறப்பாக நடக்கும். இதெல்லாம் தொழில் சிறப்பாக நடக்கிறதுக்கு உண்டான தாந்திரிக பரிகாரங்கள், தொழில் ரகசியங்கள். இதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது தொழில ஒரு சிறப்பான நிலையை அடையலாம் அப்படின்றத சொல்லி இதுவரைக்கும் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.